Bismillah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu. Asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhan nas taqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a. Wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham. Innallaha kana 'alaykum raqiba. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. Bismillah. Alhamdulillah. 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 Bismillah. 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 Alhamdulillah. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் வாரந்தோறும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு, நம்முடைய ஈமானை புத்துணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு இது போன்ற இந்த வகுப்பிலே நாம் தொடராக பங்கு பெற்று வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்ல எண்ணங்களை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு வாரத்திலும் வெவ்வேறு தலைப்புகளிலே நாம பல்வேறு விஷயங்களை கலந்து பேசி வருகின்றோம். இந்த வாரம் ஒரு தலைப்பை வழங்கியிருந்தோம். இருந்தாலும் நேரத்தினுடைய மிக முக்கியமான விஷயத்தை கருதி இன்றைக்கு கொஞ்ச நேரம் தான் பேச வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒரு அரை மணி நேரம் இந்த வாரம் முறை இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால தலைப்புகளை வேற ஒரு வாரத்துல பேசுவோம். இன்றைக்கு பொதுவாக சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமான சில தகவல்களை உங்களிடத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அழகிய கடலும் அரிசி நிழலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வழங்கியிருந்தோம். அந்த தலைப்புல பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாவே என்ன செய்யணும், பேசணும். கடன் சார்ந்து, தர்மம் சார்ந்து, ஜகாத்து சம்பந்தமா இப்படி பல்வேறு விஷயங்களை அதுல பேசணும்னு ஆசைப்பட்டிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம். இன்றைக்கு இந்த டிசம்பர் 6 அப்படிங்கிறதுனால ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இருந்தாலும் வாரம் உங்களை சந்திச்சோம்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம்.
ஏன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை சுருக்கமா முடிச்சுட்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற இந்த அத்தியாயத்திலே 7 வசனங்கள் இருக்கிறது. ஏன் இந்த அத்தியாயத்தை நம்ம இதுக்கு ஏற்கனவே கூட நான் பேசியிருப்பேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கலாம் நினைக்கிறேன். பேசியிருக்கிறேன்னா இந்த வசனத்தை பத்தி, இந்த அத்தியாயத்தை பத்தி ஞாபகம் இருக்கா? இஸ்லாம் இருக்கா இல்லையா? மறந்துட்டுனா முன்னால பேசியிருக்கலாம் நினைக்கிறேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? என்னாச்சு? அல்லாஹ் அக்பர். நானும் பயந்துட்டே இருக்கேன். ஞாபகம் இருந்தா என்ன செய்யறது? ஞாபகம் என்ன பண்ண தெரியல. சரி, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குதா? இந்த ஃபாத்திஹா அப்படின்னா தோற்றுவாய்னு அர்த்தம், துவக்கம்னு அர்த்தம். சரிங்களா? இந்த அத்தியாயத்துக்கு நிறைய பேர் இருக்கு. இப்ப உம்முல் குர்ஆன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. என்ன குர்ஆன்? உம்முல் குர்ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் பயானுக்கு வரால் மட்டும் இல்ல, இதுதான் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே மட்டும் சொல்ல மாட்டேன், ஒரு பெரம்பு இருக்கு பாத்துக்கிடுங்க. நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்டும் கூட இல்லையா? உம்முல் குர்ஆன் உம்முனா என்னது? உம்முன்னா என்னதுமா? என்னது உம்முன்னா? சொல்றவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். தாயா? பரிசுன்னு தாயின்னு சத்தமா வருது, அது எந்த தாய் குளம் தெரியல. சரி, ஆலிமாக்கள்கிட்ட ஒப்படைக்கிறப்பா, ஏதாவது பரிசு கொடுத்துருங்க. ஒரு சின்ன புக் ஒண்ணு கொடுங்க அந்த பிள்ளைக்கு. பேர் என்னதுமா? ஆஷிகா. அதுவும் சத்தமா வருது பாருங்க. ஆஷிகாவா? சரி, ரைட். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் கொடுத்துருவோம். என்னமா? வெரி குட். இது நல்ல தைரியமா என்ன செய்யணும்? ஆன்சர்லாம் பண்ணணும். ஆன்சர் பண்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படவே கூடாது. எதுக்கு வெட்கப்படணும் அப்படின்னா, இந்த மற்ற இன்னும் குடும்பத்தோடு சினிமா பார்க்கறதுக்கு வெட்கப்படலாம், படம் பார்க்கறதுக்கு, நாடகம் பார்க்கறதுக்கு வெட்கப்படலாம், இந்த பிக் பாஸ் ஒரு கண்ட்ராய் படம் இது பார்க்கறதுக்கு வெட்கப்படலாம். வெட்கப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. விளங்குதான் சொல்றது? ரொம்ப நேரம் வெளியில சுத்துறதுக்கு வெட்கப்படலாம். அது மாதிரி நிறைய இந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல, சும்மா பாட்டு கேட்டுன்னு ரொம்ப நிறைய ஆபாசமான இதெல்லாம் விஷயங்களுக்கு வெட்கப்படலாம். வழிய மார்க்க விவகாரங்களுக்கு அடிச்சு கூடாது, வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி பெண்களை துஆ செய்றாங்க. அன்சாரி பெண்களுக்காக எதுக்காக துஆ செஞ்சாங்க தெரியுமா? அவங்க பளிச்சுன்னு கேட்பாங்க எதா இருந்தாலும். அவங்க அப்படி கேட்டதுனால தான் சுத்தம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கு. விளங்குதுங்களா? அவங்க மறைச்சு வச்சிருந்து, ஐயோ இதை போய் கேட்கறதா, இதை போய் கேட்டா என்ன வருது அப்படின்னு நினைச்சிருந்தனா இன்றைக்கு நிறைய செய்திகள் இருந்திருக்காது, வந்தே இருக்காது அப்படிங்கிற ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு, அதனால நம்ம தாராளமா என்ன செய்யணும்? தெரியலன்னா தான் கேட்க முடியும். சில பேர் ஹஜ்ஜில் போய் எங்க ஹஜ்ஜுக்கு போயிருவாங்கல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க. 5 லட்சம் ரூபா ஹஜ்ஜுக்கு போறதா 8 லட்சம் ரூபாங்க. இன்னைக்கு சாதாரணமா இவ்வளவு ரூபாவை செலவழிச்சு அங்க போயிட்டு அங்க போய் அசரத்துல ஒழிச்சிருது எப்படின்னு கேட்கணும். பள்ளியாசலுக்குள்ள நுழையிற துவா என்னது? பள்ளியாசலுக்குள்ள நுழையிற துவா என்னது சொல்லுங்க. நீங்க தெரியும், ஆனா எனக்கு தெரியுதான் பாக்குறீங்க. அப்படித்தானே? என்ன அல்லாஹ் நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. அல்லாஹும் முஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக. கரெக்டா சொல்றேனா? சரி. காபத்துல்லாஹ்க்கு போகும்போது என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும் முஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக ஒரு வரியை சேர்த்துக்கணும். எங்க ஹரமுக்கு போகும்போது இஸ்லாம் மொத்தத்துல நம்ம உள்ள அந்த செய்திகளை கேட்டணும். கேட்டா ரொம்ப சரி, கிளியர் ஆயிடும். சரி, இப்ப இந்த உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த அல்பாத்திகா சூரா இருக்குல்ல, இந்த அல்பாத்திகா சூராவை விவரப்படுத்தி இந்த சூரா சொல்லக்கூடிய அம்சங்களை அப்படியே நம்ம நல்லா விளங்கிட்டோம்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய கிருபையால ஒட்டுமொத்த குர்ஆன் சொல்றதையும் விளங்கிக்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான், சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் 7 வசனம் தான். அந்த வசனத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னா சபுல் மசானி. சபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7ன்னு பேரு. திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7. ஏன் திரும்ப திரும்ப ஓதப்படுது? ஒரு நாளைக்கு தொழுகையில மட்டும் நாம 17 தடவை ஓதியே ஆகணும். ஃபர்லு வித்திர சேத்தா, வித்திர 3 ரக்காத் வச்சுக்கிடுங்க, அப்ப 20 தடவை ஆச்சு. வித்திர கரெக்டா தொழுகிறவங்க இருப்போம் இல்லையா? அப்ப அங்க 5 வக்து தொழுகை, 5 வக்து தானே தொழுகை, 4 வக்தா? சில பேர் சுபு தொழ மாட்டாங்க. சுபு மட்டும் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இஷாக்கு பிறகு தூங்குறது எப்படிங்கிற ஒரு நேரம் இருக்கு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த என்னைக்கெல்லாம் இந்த போன் வந்துச்சோ, ஆண்ட்ராய்டு வந்துச்சோ, தூங்குறதே 3 மணிக்கு.
அப்ப விடியறது 7 மணி 10 மணிக்கு தான் விடியும். ஆமா விடிஞ்சிட்டா எப்பா அப்படி சன்ரைஸை பாக்குறதே கிடையாது. சூரிய உதயம்னு ஒண்ணு அவங்க வாழ்க்கையில வந்தது விளக்குதா இல்லையா? வரும். எப்போ வரும் தெரியுமா? இந்த கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த எக்ஸாம் டயத்துல வந்துடும் சூரிய உதயம். தெரியும் இப்பதான் சூரிய உதயமோ இப்படிதான் இருக்குமோ சூரியன் 6 மணிக்கு 5 அங்க போனாலும் பார்ப்பாங்க. சரியா? அப்ப இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், சபுல் மசானி திரும்ப 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 ஓதப்படுகின்ற 7 வசனங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப 5 வக்த் இருக்கணும், 4 வக்த் இருக்க கூடாது. 5 வக்த் சுபஹ், லுஹர், மக்ரிப், இஷா, அஸ்ர் விட்டனா? சரி அஸ்ர் விட்டதையாவது சொல்லுங்களேன். ஒன்னத்தையுமே சொல்லணும். நான் வாயை திறக்க மாட்டேன். அஸ்ர் நீ என்ன செஞ்சாலும் சொல்லிட்டு போங்க. இன்னொரு நாள் பாருங்க, ஒரு சூறாவை நான் நீ ஓதுறதுக்கு தப்பா வைப்பேன். எப்படி யார் கண்டுபிடிக்கிறா பாப்போம். ஆசிகாவா சொல்லித்தான் பாருங்களேன். சரி இருக்கட்டும். சரி, இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா 7 முறை ஓதப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபாத்திஹாவை 7 முறை ஓத வச்சிருக்காங்க. திரும்ப 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 நம்ம அல்லாஹ்வாவது 7 முறை தாங்க ஓத வச்சிருக்கிறான். அதாவது 17 முறை, இந்த 17 ரக்காத்துல தான் திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற வசனங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. 17 முறை கட்டாயமா ஓதணும், வித்ர்ல ஓதணும் இருக்கு. ஆனா நம்ம உம்மத்து இந்த ஃபாத்திஹாவை எத்தனை தடவை ஓதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு அடுக்கு இப்போ வாயை திறக்கலன்னு நீங்களேன் பாருங்க. அடுத்து நான் வாயை திறக்க மாட்டேன், போச்சுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. சொல்லுங்க, யாராவது மூத்தா போயிட்டா வைங்களேன், என்ன ஓதுவாங்க? ஃபாத்திஹா. பேர் வைக்கும் போது என்ன ஓதுறாங்க? ஃபாத்திஹா. கடை திறக்கும் போது என்ன ஓதுறாங்க? ஃபாத்திஹா. பிறந்தாலும் ஃபாத்திஹா, இறந்தாலும் ஃபாத்திஹா. அப்படி இப்படி நிறைய ஃபாத்திஹா இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. கடை திறக்கும் போது பார்த்தா டெய்லி ஃபாத்திஹா. சில கல்லால உட்காந்து அசரத்து வருது. அப்படி ஒரு அசரத்தை கல்லால உட்காந்து ஓதுவாங்க, கல்லால உட்காந்து தூக்கிட்டு போயிட்டு இல்லையா? இப்படிலாம் நடந்திருக்கு சம்பவம். இப்படி வந்து ஃபாத்திஹா ஃபாத்திஹா ஃபாத்திஹான்னு நிறைய ஃபாத்திஹா இருக்கும். ஆனா இந்த ஃபாத்திஹாவை ஒரு முறை கூட பார்த்துருங்க. இந்த ஃபாத்திஹா இருக்குல்லங்க, அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ர் எப்படி ஓதுற ஃபாத்திஹா சொல்லுங்க பாப்போம். அல் ஃபாத்திஹா அது மட்டும் தான் சத்தம் கேட்கும். அடுத்தது ஏன் பேரு வலதாலின் ஆமீன். இதுக்கு எல்லாம் இந்த சில பேர் வாங்குவாங்க பாருங்க, அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க. என்ன செய்யறது, வருஷ கணக்குல ஓதிட்டோம், இப்ப அதுல இருந்து மீள முடியாது. சில பேர் இந்த சோத்து சட்டி வச்சு அங்க வச்சு ஓதுவாங்க கல்யாண வீட்டுல. கல்யாணம் எல்லா வகையிலையும் சில பேர் மாப்பிள்ளைக்கு அப்படியே மாலையை போடுவாங்க. அப்போ ஒரு மாலை பாத்தியா, அதுக்கு பேரு மாலை பொதிரிக்கல. அதுவும் வீடியோ எடுத்துலாம் நிறைய பண்ணுவாங்க. மெமரிஸ் அது மாலை பாத்தியா, அந்த பாத்தியா, இந்த பாத்தியா. சரியா? இவ்வளவு ஃபாத்திஹாவை ஓதுகிறனா, இந்த ஃபாத்திஹா சூராவுடைய அந்த பொருள், அதனுடைய கருத்து, அதனுடைய ஆழம், இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்முடைய ஈமானிய வலிமையே வேறமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபாத்திஹா சூராவுல பாருங்க, ஃபர்ஸ்ட் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும், லில்லாஹ் அல்லாஹ்வுக்கே, ரப்புல் ஆலமீன் அவன்தான் அகிலங்களின் இரட்சகன், அர் ரஹ்மான் நிர் ரஹீம் அவன்தான் யார்? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று இந்த ரெண்டு வசனம் தான். இந்த 2 வசனத்தை நம்ம எவ்வளவு தூரம் ஓதி இருப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் நிர் ரஹீம். சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும். நம்ம வீட்டுல உள்ள நம்ம தொழுகையாளியாக இருந்து நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரியான ஒரு அவங்க கேட்டு மனப்பாடம் பண்ணிடுவோம். பள்ளியாசலுக்கு சும்மா கூட்டு போனா நினைஞ்சிருவோம், மனப்பாடம் பண்ணிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விலைக்கு தெரியும். இங்க வந்திருக்கிற ஆளுகளுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய அந்த யதார்த்தமான கருத்து இருக்கு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீதுல் உலூஹியா படிச்சிருக்கீங்களா? தௌஹீத் எத்தனை வகை? தௌஹீத் 3 வகை. அல்லாஹ்வை நாம் எப்படி நம்ப வேண்டும் என்பதை குர்ஆன் சுன்னா வாயிலாக அறிஞர்கள் நமக்கு தொகுத்து தரும் பொழுது, முதல்ல வந்து அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை ஒருமையாக்க வேண்டும். வணக்கம் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தும் யாருக்குரியது? அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அப்படின்னா இந்த உலகத்துல வந்து புகழ்றதுன்னா என்னது? நான் ஒரு ஆளை புகழ்றேன், நல்ல வந்து நீங்க அழகா எழுதி தந்துட்டீங்க, நீங்க அழகா பேசிட்டீங்க, நீங்க அழகா இந்த விஷயத்தை செஞ்சிட்டீங்க,
நீ உங்களுடைய அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இப்படின்னு எதையாவது நம்ம சொல்றோம் வைங்களேன், உண்மையிலேயே இந்த புகழ்ச்சி யாருக்கு சொந்தம்? அந்த கிரியேட்டிவிட்டியோட கிரியேட்டர் யாருங்க? ஒருத்தர் வந்து நல்ல பேசுறாருன்னு சொன்னா அந்த நல்ல பேசுறவரை உருவாக்குனவர் யாரு? அல்லாஹ். நல்ல சிந்திக்கிறாருன்னா அந்த சிந்தனையை உருவாக்குனவன் யாரு? அல்லாஹ். நீங்க இந்த உலகத்துல எதை கொண்டு வந்து புகழ்ந்தாலும் அசல்ல அந்த புகழுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் பொழுது புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு, புகழ் மட்டும் இல்ல வணக்கம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான். அப்ப தொழுகிறோம் ஒருத்தன் யாருக்காண்டி தொழ முடியும்? குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய காணிக்கை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்க அதே வருது பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், இங்கேயும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். நேர்ச்சை வைக்கிறோமா இல்லையா? நேர்ச்சைன்னு ஒண்ணு நினைப்போம்ல, நேர்ச்சை கொடுக்கறது இருக்குது. அது மாதிரி வந்து வசீலாக்காக கொடுக்கறது இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இது எல்லாமே வந்து யாருக்கு தான் வந்து சேரும்? இல்ல நதிர் அறுத்து பலியிடுறது இருக்கு. அது மாதிரி எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்காகத்தான் செய்ய முடியும் என்பதை நாம் என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இதை வந்து அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறதுல சொல்றான், வணக்கம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன் அர்த்தம் அகிலங்களின் ஆலம்னா ஆலம்னா உலகம், ஆலமீன் அப்படின்னா நிறைய உலகம்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்ச உலகம் இதுதானே. நமக்கு தெரிஞ்சது என்னது? நமக்கு ஒரு மேப் படிச்சிருக்கோம், குளோப், இந்த சுத்தத்துல ஒரு உருண்டை வச்சிருப்போமா, அதுதான் என்னது? உலகம். அதானே? அமெரிக்கா அங்க இருக்குது, ஆஸ்திரேலியா அங்க இருக்குது, ரஷ்யா அங்க இருக்குது, சவுதியா அங்க இருக்குது, அண்டார்டிகா அங்க இருக்குது, இங்க இந்தியா இருக்குது, இங்க சைனா இருக்குது, இங்க பாகிஸ்தான் இருக்குது, பாக்குறோம்ல. இதுதான் நமக்கு உலகம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்கிறது நிறைய உலகங்கள் இல்லையா? இங்க இருந்து நிலவுல தங்க போகணும்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பிட்டு இருக்காங்கல்ல. நிலவு ஒரு தனி ஸ்பேஸ், அது ஒரு தனி ஸ்பேஸ், சரியா? இது மாதிரி நிறைய கண்டங்கள் இருக்கிறது, நிறைய உலகங்கள் இருக்கிறது, நிறைய அண்ட சராசரம் என்று சொல்றாங்களே. இது அனைத்திற்கும் ரப்பு யார் தான்? அல்லாஹ் தான். ருபூபியத், ரட்சகன் அல்லாஹ். ருபூபியத் நிர்வாகம் என்பது யாருக்கு தான் இருக்குது? அல்லாஹ்ட்ட தான் இருக்குங்கிறத நம்ம ஏத்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பு ஒவ்வொரு தடவையும் நாம தக்பீர் கட்டி இதை ஓதுறோமா, இதைத்தான் நம்ம விளங்கணும். இந்த ரப்புல் ஆலமீன் நம்ம சரியா விளங்கிட்டோம்னு வைங்களேன், வேற யாருக்கிட்டையும் போய் கையேந்தவே மாட்டோம், வேற யாரையும் நம்பவே மாட்டாங்க. நம்புறதுன்னா என்னது? சும்மா இவரு அந்த கல்வத்ராயகம் தருவாரு, பஸ்ஸில பார்த்து இதெல்லாம் சொல்றோம்ல, இந்த மற்றதை வச்சுக்கிடுங்க. நீங்க வேற எந்த ஒரு சிலைகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும் சரி, கொடிமரங்களாக இருந்தாலும் சரி, வேற ஏதாவது இருந்தாலும் சரி, பயப்படவும் மாட்டோம், அதன் பக்கம் நாடவும் மாட்டோம். தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வை தான் சார்ந்திருப்போம். இதான் ரப்புல் ஆலமீன். இந்த குழந்தை பாக்கியம், குழந்தை லேட் ஆகுதுன்னு வைங்களேன், இது வந்து பெண்கள்ல நிறைய பேர் பலகீனம் அடைகிறது இந்த விஷயத்துல தான். குழந்தை ரொம்ப லேட் ஆகுதுன்னு வைங்களேன், உடனே என்ன செய்வாங்க? சட்டியை தூக்கிட்டு எங்க ஆதங்கர பள்ளியாசல் கிடக்குறது. அதை யாராவது ஒரு பெத்துமா வந்து ஐடியா கொடுக்குறது இருக்குதா இல்லையா? இந்த ரப்புல் ஆலமீனை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரப்புல் ஆலமீனா அப்ப என்ன அர்த்தம்? ரப்புல் ஆலமீனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன சொல்றான்? இலை உதிர்கிறது, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்கிறது. நாமளா அதை அசால்ட்டா நினைப்போம், இலை உதிர்றது, அதை நம்ம பெருசா நினைப்போமா? பேப்பர்லயே போடுவோம். இப்ப இலை ஊராட்ட போய் சொல்லுவோமா, எங்க வீட்டுல ரெண்டு இலை நீங்க உதிர்ந்துட்டு சொல்லுவோமா? கிடையாது. அது ஒரு விஷயமே கிடையாது என்று எதை நாம் நினைக்கின்றோமோ அதை அது விஷயமாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்கிறான் ரப்புல் ஆலமீன். அந்த இலை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஞானம் இல்லாமல் அது உதிராது. ஒரு நாளைக்கு எத்தனை இலைகள் உதிரும், எத்தனை கோடி மரங்கள் இருக்கு, எவ்வளவு பெரும் பெரும் காடுகள் இருக்கு, அத்தனை இலைகளும் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அப்ப ஒரு உலகத்திலேயே சிறந்த ஒரு படைப்பு யாருங்க? யாரு சிறந்த படைப்பு? யாரு? வானமா, நட்சத்திரமா, சூரியனா, சந்திரனா, என்னது சொல்லுங்க? யாரு? கடலா? யாராவது சொல்லுங்களேன், சொல்லாம நடக்காது. சிறந்த படைப்பு எது? எதுவுமே கிடையாதா? மனுஷன். மனுஷனாக சிறந்த படைப்பு. ஆதாரம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். குர்ஆன்ல நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூறாவில், அடிக்கடினா என்ன, ஓரளவுக்கு ஓதக்கூடிய ஒரு சூறாவில் அல்லாஹ் சொல்றான் மனுஷன் தான் சிறந்த படைப்புன்னு சொல்றான். வத்தீனி வஸ்ஸைத்துன் ஓதுங்க பார்ப்போம். வத்தீனி
أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون. أنا جاد وادرما نيواد. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم. أحسن حسن என்ன அர்த்தம் தெரியுமா? அஹ்சன் என்ன அர்த்தம்? ரொம்ப அழகுன்னு அர்த்தம். அஹ்சன் لقد خلقنا الإنسان في أحسن تقويم. மனிதர்களை நாம் எப்படி படைச்சோம்? ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா படைச்சோம். இந்த உலகத்துல மனுஷ படைப்பை பத்தி வானம் என்ன படைப்பு இருக்கு? ஏங்க ஜின்கள் இருக்கு. ஜின்கள்லாம் எப்படிப்பட்ட படைப்புங்க? பயங்கரமான படைப்பு. ஜின்கள்லாம் வந்து ரொம்ப சக்தி உள்ளது. நம்மளெல்லாம் விட நிறைய சக்தி உள்ளது. அதுக்கு பயப்படலாம் வேண்டியது இல்லை. கலைஞ்சா அது பாட்டுக்கு இருக்கும், நம்ம பாட்டுக்கு இருப்போம். கலைஞ்சா ஆனா ஜின்கள் அதிபயங்கரமான சக்தி உடையவை. அது மாதிரி மலக்குகள் எவ்வளவு சிறப்பான மக்கள் அவங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? மனுஷ படைப்புல சிறந்தவன் மனுஷன் தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து நமக்கு ஒரு குழந்தை வேணும், ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வேணும்னு சொன்னா அந்த படைப்பு யாரு கேட்கணுங்க? நம்ம ரப்புல் ஆலமீன். அவன் தான் சிறந்த. ருபூபியத் அவன்கிட்ட தான் இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். உலகத்துல எந்த கஷ்டம், எந்த நஷ்டம், எந்த எங்க செருப்பு வாறு அறுந்து போச்சு, யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, செருப்பு வாறு அறுந்து போனாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் தருவான். நம்ம நினைக்கிறோம் செருப்பு வாறு அறுந்து போச்சேன்னு. நம்ம இப்போ வந்து செருப்பு வாறு அறுந்து போனா மேடையில செருப்பு தூக்கி போடுறோம், அப்படித்தானே? இன்னைக்கெல்லாம் புது செருப்புல வாங்கிட்டு இருக்கிறோம். அறுந்து போனது தைக்கிற காலம்லாம் கடந்து போயிடுச்சு. ஏன்னா இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. உங்க செருப்பு முனையிலே இருக்காங்க. என்ன நான் ஒரு செருப்பு தூக்கிட்டு தைக்க போனேன். ஏன்னா இப்ப நான் போன மாசம். அப்ப லக்கது கலக்கல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், சிறந்த படைப்பு. அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக இந்த படைப்பு இருக்கிறது, இந்த குழந்தை இருக்குதுன்னு சொன்னா இந்த குழந்தை பாக்கியத்தை ரப்புட தான் கேட்கும். ரப்புல் ஆலமீன். நம்ம கஷ்டம் நஷ்டம் எதா இருந்தாலும் நம்ம மீள்ற இடம் ரப்புல் ருபூபியத். அவன் நாடாம இங்க எதுவுமே நடக்காது. அவன் தந்ததான் எல்லாமே. நம்ம வீட்டுல ஒரு சின்ன கஷ்டம் நம்ம இது அல்லாஹ்வுக்கு தெரியுமா நினைப்போம், அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ரொம்ப எங்க அல்லாஹ் நம்ம லுக்மான் அவர்கள் சொல்லுகிறாங்க தம் பிள்ளைகிட்ட. லுக்மான் என்கிற ஒரு சிறந்த மனிதர் தம் பிள்ளைகிட்ட சொல்லும் பொழுது, யா புனை இன்னஹா இன் தக் மித்கால ஹப்பத்தி மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபிஸ் ஸமா அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹல்லாஹ். என்னுடைய அருமை மகனே, நீ ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறாய், அது வானத்தில் எங்கோ ஒரு மூலையிலே, பூமியில் எங்கோ ஒரு மூலையிலே இருக்கிறது. எந்த மூலையில் இருந்தாலும் அதை அப்படியே அல்லாஹ் என்ன செய்வான்? எடுத்து கொண்டு வந்துருவான். யஅதி பிஹல்லாஹ், அல்லாஹ் கொண்டு வருவான் என்று சொல்லி. அதனால வந்து நாம வந்து சின்ன விஷயம் பெரிய விஷயம் அனைத்துமே நாம மீளக்கூடிய எங்கேயா தான் இருக்கணும்? ரப்புல் ஆலமீன் அவன் தான். அடுத்து அர் ரஹ்மான் ரஹீம். இந்த அர் ரஹ்மான் ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய சிறப்பு பண்பு. ரஹ்மான் ரஹீம் இந்த சிறப்பு பண்பு இருக்குத, இது வந்து எதை சொல்லுது அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நிறைய அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்குதுன்னு சொல்லுது. அல்லாஹ்வுடைய பெயர்களை வேற யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. தௌஹீதுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்வார்கள். அப்ப மூன்று விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் என்ற இந்த இரண்டு வசனங்கள் என்ன செய்கிறது? அழகிய முறையிலே பூர்த்தி செய்கிறது. ஒன்று தௌஹீதுல் உலூஹியா. நீங்க மதரசால படிச்ச பிள்ளைங்களா இருந்தா உங்களுக்கு விளங்கும், சரிங்களா? தௌஹீதுல் உலூஹியா, வணக்கம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே என்று ஒருமைப்படுத்துறது. இரண்டாவது ரப்புல் ஆலமீன் என்பது தௌஹீதுல் ருபூபியா, நிர்வாகம் அல்லாஹ்வுக்கே, சரியா? அடுத்து தௌஹீதுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, என்ன அல்லாஹ்வுக்கு என்ற அழகிய பெயர்கள் இருக்கிறது. அந்த பெயர்களில் அல்லாஹ் யாரு? பெயர்கள் பண்புகளிலே அவன் யாரு? தனித்தவன். சிஃபத்திலையும் அவன் அல்லாஹ்வுக்குரிய சிஃபத்தை வேற யாருக்கு அல்லாஹ் பார்க்கறான்னு சொன்னா அவன் பார்வையே வேற. அல்லாஹ் கேட்கறான்னு சொன்னா அவன் கேட்கற, நம்ம கேட்கற அல்லாஹ் கேட்கற ஒண்ணே கிடையாது. இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு நல்லடியார் அடங்கி இருக்கிறார், அவுளியா அடங்கி இருக்கிறான்னு சொல்லி 10 பேர் போய் அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க. அவரால் கேட்க முடியுமா? 10 பேர் பேச உயிரோடு இருந்தாலும் கேட்க முடியாது. ஒரு தடவை ஒரு ஆள் பேசினா தான் கேட்க முடியும். ஒரு மனுஷனுக்கு எப்படி கேட்க முடியும்? இப்போ நீங்க 2 பேர் பேசினா என்னால கேட்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நாம விளங்கணும். அல்லாஹ் கேட்கறது அவன் மட்டும் தான் தனித்தவன். அல்லாஹ் பார்க்கறதுல, அல்லாஹ் கண்காணிக்கிறதுல, இந்த 3 விஷயத்தை இந்த 2 வசனங்கள் என்ன செய்கிறது? போதிக்கிறது. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது மாலிக் யௌமித்தீன்,
தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்திலே என்ன நடந்தாலும் சரி, மாலிகி யௌமித்தீன். இந்த உலகத்துல நீதி எல்லாம் ஃபுல்லாவும் கிடைக்காது. இந்த உலகத்துல நாம பல கஷ்டங்கள் படலாம், பல சிரமங்கள் படலாம். இன்றைக்கு பல்வேறு அநியாயங்களுக்கு அவதூறுகளுக்கு நம்ம ஆளாகலாம். ஆனா உண்மையிலேயே நீதம் என்பது எங்கதான்? இந்த உலகம் ஒரு சோதனை கூட போலதான். அல்லது கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. இங்கு அல்லாஹ் மௌத்தை படைத்தான், ஹயாத்தை படைத்தான், நீங்கள் எவ்வாறு அமல் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். அப்படின்னா இதுவும் பாருங்க, அல்லாஹ் தெளிவா சொல்றான். வணக்கம் என்பது யார்கிட்ட மட்டும்தான்? அல்லாஹ்ட்ட தான். உதவி கேட்கறது யார்கிட்ட தான்? அல்லாஹ்ட்ட மட்டும்தான். மனுஷன்ட்ட உதவி கேட்கலாம். இப்போ 1000 ரூபாய் கடை கேட்கறேன்னா எப்படி கேட்கிறோம்? 1000 ரூபாய் அவனால தர முடியுங்கிறதுனால கேட்கணும். அவன்கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்போமா? வேற நான் 100 வருஷம் வாழணும், நீ எனக்கு உதவி செய்யணும் ஒரு மனுஷரை கேட்க முடியுமா? அல்ல என் கடையில நல்ல வியாபாரம் நடக்கணும், நீ உதவி செய்ய சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த உதவி யார்கிட்ட தான் கேட்கணும்? இஸ்திஆனா அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். மனுஷன் அவனுக்கு இவ்வளவுதான் முடியும் அது கேட்கறோம். 100 ரூபாய் கடந்துட முடியுமா? 5 ரூபாய் கடந்துட முடியுமா? 10 ரூபாய் கடந்துட முடியுமா? 10,000 ரூபாய் கடந்துட முடியுமா? 1,00,000 ரூபாய் கடந்துட முடியுமா? அதைத்தான் கேட்க முடியுமே ஒழிய அவன்கிட்ட என்ன கேட்க முடியாது. அவன் சக்திக்கு உட்பட்டதை கேட்கலாம். ஆனால் எங்க இருந்தாலும் கேட்கக்கூடியவன், எது வேண்டாலும் கேட்கக்கூடியவன், சிறியது பெரியது நம்முடைய தேவைகள் மறைமுகமானவை அனைத்தையும் கேட்கக்கூடிய ஆட்டம் மட்டும்தான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். அடுத்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். உதவியிலேயே பெரிய உதவி இந்த உலகத்தில் என்ன தெரியுமா? என்ன உதவி? உலகத்திலேயே நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு உதவி ஹிதாயத் தான். நேரான வழியில நம்ம இருக்கிறது தான். நேரான பாதையில நம்ம இருக்கிற பத்தியில இந்த உலகத்துல எவ்வளவோ பணக்காரன், எவ்வளவோ கோடீஸ்வரன்லாம் இருக்கான். அவனுக்குலாம் கிடைக்காத நேரான பாதை யாரு கிடைச்சிருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பேர் பாக்குறவங்க லட்சாதிபதி, கோடீஸ்வர, அப்படி இப்படி பணத்திலேயே வைரங்கள், வைடூரியங்கள், தங்கங்கள்லயே என்ன செய்யறான்? புரண்டுகிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஹிதாயத் இருக்கா? அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா? நேரான பாதையே இல்லையே. அப்படி என்றால் நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை, ஹிதாயத் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அவர்கள் எப்படிப்பட்ட பாதை என்றால் நீ அருள் புரிந்தவர்களுடைய பாதை. யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த பாதை. வழிகட்டவர்களுடைய பாதையோ உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களுடைய பாதையோ கிடையாது என்று நாம் என்ன செய்யறோம்? சூரத்துல் ஃபாத்திஹாவுல இந்த துஆவை செய்யறோம். கடைசியா இந்த துஆ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்ங்கிறது துஆ தான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். அதுக்கு தான் என்ன சொல்றோம் கடைசில? ஆமீன். என்னங்களா? அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? சுருக்கமா பார்த்துருக்கிறீங்க. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த மார்க்க எந்த ஆர்வத்தோடு மார்க்கத்தை நாம் கேட்க வேண்டும் என்கிற ஆவல்ல கூடுகின்றோமோ அதை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு எல்லாம் தரணும். மார்க்கத்தை நாம கேட்கறது மட்டும் இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கிறதும் மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒன்று என்பதை நாம நினைவில் வருத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நாம் கேட்டோமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு எல்லாம் தந்துருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.